காவேரி நகர் 50K டோர்னமெண்ட்டில் இன்றைக்கி டே 2ல் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தா வடமலாப்பூர் விசஸ் உடையாண்டிப்பட்டி. இந்த மேட்சுக்கும் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பால் யூஸ் பண்ணோம். 2 ஓவர் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி வடமலாப்பூர் பவுலிங் சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்த டேயில் இன்ட்ரெஸ்ட் அமையும். பவர் பிளே போட கார்த்திக் ஸ்ட்ரைக்கில், கதிர் நான் ஸ்ட்ரைக்கில், கேகே. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன், லைனில் குயிக்காக இருந்துச்சு. டாட்லேருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வடமலாப்பூர். செகண்ட் ஒன் தடத்திரையா பேருக்கு லாங் ஆனில் சிங்கிள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணதால இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குட் ரன்னிங், ஒடிக்கப்பட்ட 2 ரன். தேர்ட் ஒன் குட் ஷாட், மிட் விக்கெட்டில் பவர் பிளேயிங் காரணமாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த டேல முதல் நாளாக பதிவு பண்ணுறாங்க கதிர். ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கட் ஷாட், பாலே குயிக்காக வந்திருக்காங்க டாட்டு. ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால், வந்தபட்டே பேட் அவுட்டுங்க, ஃபீல்டர் கையிலே போய் விழுந்துருக்குங்க. நல்ல டேக்கன், நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க கார்த்திக். முதல் வீட்டில் இருந்து போகிறாங்க கதிர். நம்ம புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் அது மெயினாக கண்டிப்பாக ஒரு முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா கரெக்டாக டானு 8 மணிக்கெலாம் டீம் எல்லாமே வந்துடுவாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு மேட்சே கண்டிப்பாக 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. பேட்ஸ்மேன் குட் ஷாட், லெக் சைடில் பவர் பிளேயிங் காரணமாக 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஸ்ட்ரைக்கு வந்தோன்னா ஸ்டீவ் பேட்லேருந்து ஒரு நாளை பார்க்க முடியுது. சந்தித்த முதல் பந்தே நாளாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 10, 1 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. நந்து ஸ்ட்ரைக்கில் கேகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், பேட்டில் சரியாக போடல, ஸ்டிக்கில் பட்டுருக்குங்க. இன்சைட் எட்ஜில் பட்டு பேட்டில் பட்டு ஸ்டிக்கில் விழுந்திருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஒன்று பேட் லக் சொல்லலாம் கேகேவுக்கு. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. தடத்தரையா மிஸ் பண்ணதால சிங்கிள் டாப்லாம் மாற்றுறாங்க. ஒடிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். தேர்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேரு லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இந்த டேல முதல் 6 பதிவு பண்றாங்க ராஜேஷ். ஓவர் சிக்லேருந்து இப்போ அரௌண்ட் ஸ்டிக். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால், இந்த முறை லாங் ஆன்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க பவுண்டரி. குயிக்கா 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க ராஜேஷ். 2 பால்ல ஒரு 6 ஒரு நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் அப் டு யாக்கர், லாங் ஆஃப்ல கேப்ல போதுன்னு பார்ப்போம். ஃபில்டர் தலைக்கு மேல போயிடுச்சுங்க பவுண்டரி. தொடர்ச்சியா 3 பால்ல 2 நாள் ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க ராஜேஷ். லாஸ்ட் ஒன் குட் ஷாட், மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க பார்ப்போம். பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்டரி. சந்தித்த 4 பந்துமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 நாள் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜேஷ். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் பெருசாக இல்லாமல் இருந்தாலும் இந்த ஓவரை பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜேஷ். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 30, 2 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. தேர்ட் ஓவர் போட கார்த்திக். இவருக்கு 2 ஓவர். இன்னர்ஸருக்கு 4 பேர்த்தோட ஸ்ட்ரைக்கில் ஸ்டீவ். ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. பம்பாக இருக்குங்க தலைக்கு மேலே. இந்த ஓவர்லையும் முதல் பந்தே 4 மாற்றி கொடுத்துருக்காங்க ஸ்டீவ். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, குயிக்காக இருந்துச்சு டாட்டு. தேர்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. கீப்பர் 2ல கிராண்டட் 2. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் போட்டில் போய் மிட் விக்கெட்டில் 2 கிடைக்கும் நினைக்கிறேன். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இந்த பாலை எடுக்கலை, எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடில் கட் பண்ண பார்த்தாங்க, லைனில் தான் வந்திருக்கு டாட்டு. லாஸ்ட் ஒன் லெக் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 39, 2 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. ஃபோர்த் ஓவர் போட நந்து. இவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் சீலேருந்து லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டபுள். செகண்ட் ஒன் மறுச்சின்னு சான்ஸ் ஃபார் ஃபில்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல டேக்கன். அடுத்த வீடு எழுத போகிறாங்க ஸ்டீவ். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நந்து. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். டாப்பே சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நந்து. அடுத்த வீடு எழுத போகிறாங்க தினேஷ்.
நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பகவதி. ஹார்ட் விக்கெட் சான்ஸ் இருக்கு. லெக் சைடில் ஃப்ளாட்டாக போயிருக்கு. கண்டிப்பாக 2 கிடைக்கும். டைமிங் இருக்கனால ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பை மறிச்சு கீப்பர் 2ல் கண்டிப்பாக டபுள் கிடைக்கும். கிராண்டட் 2. லாஸ்ட் ஒன் தடத்தரையா அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 46. 4 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் படா பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு ஸ்கொயர் லெக்கில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சுவிட்ச் கிட்ல 1 பவுன்ஸில் இருக்கு. சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அம்பேர் டேரா நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஸ்கொயர் லெக்கில் பேருக்கு சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ ஒழுங்காக வரலாம் சொல்லலாம். ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல பொல்லாரம் ஒரு அரை செம்ம கேட்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அடுத்த வீட்டாக இருந்து போகிறாங்க ராஜேஷ். சூப்பர் கேட்சுங்க. யங்ஸ்டர் நியூ பேட்ஸ்மேன் விஜய். லெக் சைடில் டைமிங் இருக்குது. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. நோ சொல்லிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் சுச்சியில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. செம்ம கேட்சுங்க. பறந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் கேட்ச். அடுத்த விழுந்து போறாங்க பகவதி. ஒரு கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 52. 6 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டு. தேர்ட் ஒன் டாஸ். லெக் சைடில் கண்டிப்பாக டபுள் எடுத்துருவாங்க. டைமிங் இருக்கனால ஈஸி டபுள். ஃபோர்த் ஒன் உடச்சு போட்ட பால். வைட் பால். ரீபால். அதை எதிர்கொள்கிறார் சுரேஷ். அப் டு யாக்கர். லெக் சைடில் குட் ஸ்டாப். ஓடிக்கப்பட்ட 2 ரன். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். இந்த முறை கண்டிப்பாக டபுள் எடுத்துருவாங்க. குட் ஸ்டாப். சிங்கிள். ரன் அவுட். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மேகன். யங்ஸ்டர். ஃபுல் டாஸ் பால். டாப்பே சான்ஸ் ஃபார் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணால இந்த எண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிள். ரன் அவுட். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 60. 8 விக்கெட்டு உடையாண்டிப்பட்டி. 6 ஓவருக்கு 61 நடனம். ஸ்ட்ரைக்கில் காசி. நான் ஸ்ட்ரைக்கில் நந்து. பவர் பிளே போட பகவதி. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கட் ஷாட். கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போயிருந்து நினைக்கிறேன். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குட் ஸ்டாப். ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் சுவிட்ச் கூத்தி நல்ல வேரியேஷனில் திரும்பிச்சு. டாட்டு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லெக் சைடில் பவர் பிளேயிங் காரணமாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. குட் ஸ்டாப். அங்கே ஒரு சிறந்த தடுப்பாளரால் தடுத்து எறிவதற்குள் எடுக்கப்பட்ட 3 ரன். குட் ரன்னிங். ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் பவுலர் கை நோக்கி போயிருக்கு. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பிடிச்சிருந்து அடிச்சதை விக்கெட் எடுத்துருக்கலாம். லைஃப் கிடைச்ச மாதிரி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தடத்தரையா போயிருக்கு. சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஒயிட் பால். ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. ஆஃப் சைடில் 4 மாறுமா போயிடுச்சுங்க. பவுண்டரி. வந்து 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. நந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லெஸ் பண்ணாமல் 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க. வடமலப்பூர். செகண்ட் ஓவர் கூட கேகே. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். லெக் சைடில் 1 பவுன்ஸில் பவர் பிளேயிங் காரணமாக காசி பேட்டில் வந்திருக்கு. ஒரு 4. செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி. டாட்டு. தேர்ட் ஒன் லெக் சைடில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க தினேஷ். குட் ஸ்டாப். சிங்கிள். ஃபோர்த் ஒன் குட் ஷாட். ஸ்லாட்ல வந்து லாங்கால சான்ஸ் ஃபார்
நல்ல டேக்கன் கதிர் அருமையா கேட்ச் முதல் விக்கெட் இழந்து போறாங்க. நந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கேகே ரிமைனிங் 2 பால். 5th ஒன் நியூ பேட்ஸ்மேன் பாண்டி. சான்ஸ் பார் குத்தி கட் ஆயிரும். குட் ஸ்டாப். இந்த இடத்துல குயிக்கா இருந்தா விக்கெட் எடுத்துக்கலாம். சிங்கிள். லாஸ்ட் ஒன் லாங் ஆன்ல தடத்தலையா போயிருக்கு. குட் ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. 1 விக்கெட்டு வடமலாப்பூர். செகண்ட் ஓவர் போட்ட கேகே இந்த ஓவரை 7 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஓவர் போட ராஜேஷ் இன்னும் சேர்த்து 4 பேர்த்தோட. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. கேட்டு செகண்ட் ஒன் லெக் சைடில் சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். 1 பவுன்ஸில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் வைட் பால் ரீபால். ஸ்டெப் போட்ல போனாங்க. ஸ்டெம் லைன்ல வந்த மாதிரி இருந்துச்சு. டாட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இந்த மாதிரி இருந்துச்சு. நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கட் ஷாட். 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாலை எடுக்கல. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். ரன் அவுட். ஒரு சின்ன மிஸ் பண்றனால ரன் அவுட்ல பறி போகுது. லாஸ்ட் ஒன் ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பால் ரீபால். லாஸ்ட் ஒன் லெக் சைடில் சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 29. வடமலாப்பூர். 4th ஓவர் போட பகவதி. இவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ஆனில் தூக்கி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக 2 கிடைக்கும் நினைக்கிறேன். டைமிங் இருக்கனால பவுலரை விரட்டி போயிருக்காங்க. குட் ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். குட் லென்த்தில் நம்ம ஆச்சு. குத்தி நல்லா திரும்பிச்சு. சிங்கிளுக்கு அப்புறம் டாட்டு. தேர்ட் ஒன் நல்ல வெரிசன். குத்தி நல்லா திரும்பிச்சுங்க. லெக்கட்ரு வெரிசன்ல ஸ்டெம் லைன்ல வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டு. 4th ஒன் சுவிட்ச் கிட்ல எக்ஸ்டெண்ட் டெலிவரி. தொடர்ச்சியா 3 பாலா டாட்டா வச்சு கொடுத்துருக்காங்க பகவதி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்லா கம்பேக். 5th ஒன் சுவிட்ச் கிட்ல பேட்ல மீட் ஆயிருக்கு. அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேகே சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கட் ஷாட். பவுண்டரி வேகமாக பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக 2 கிடைக்கும். ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 33. 2 விக்கெட்டு வடமலாப்பூர். இன்னும் 12க்கு 28 தேவைப்படுது. 5th ஓவர் பட கேகே. இவருக்கு 2 ஓவர். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். 2க்கு 28. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் போர்டில் போய் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் குத்தி கட் ஆயிரும். இந்த பாலை எடுக்கலை. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் குத்தி இந்த முறையும் கட் ஆயிருக்கு. சிங்கிள். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் இந்த முறை குத்தி கட் ஆயிரும். கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. ஸ்டாப். ஈஸி டபுள். 9க்கு 23. உடம்புல பட்டிருக்க நினைக்கிறேன். கீப்பர் 2ல கண்டிப்பா 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். குட் ஸ்டாப். இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அப்பீல் பண்றாங்க. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 5th ஒன் லைன்ல தான் குயிக்கா இருந்துச்சு. டாட். லாஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல ஸ்டாப். ஸ்டீ ஈஸி டபுள். கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 42. 2 விக்கெட் வடமலாப்பூர். இன்னும் 6க்கு 19 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர் படம் யாரை சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த ஓவரை வச்சு கொடுத்து தான் ஆகணும். லாஸ்ட் ஓவர் படம் மேகன். ஸ்ட்ரைக்ல கார்த்திக். 6க்கு 19. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் பல்லாரும் வேற 1 பவுன்ஸ்ல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். ரன் அவுட். 5க்கு 18. செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இந்த மாதிரி ஸ்டெப் போர்ட்ல போய் லாங் ஆன்ல 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க. பவுண்டரி. கார்த்திக் பேட்ல இருந்து 5க்கு 18 அடி சூழ் வந்து முதல் நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கார்த்திக். 4க்கு 14. குட் ஷாட். மிட் விக்கெட்ல 1 பவுன்ஸ்ல ஃபில்டர் தலைக்கு மேல போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 நாளா கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். இன்னும் 3க்கு 10 தேவைப்படுது. 3க்கு 10.
லைன்ல குயிக்கா இருந்துச்சு டாட். இன்னும் 2க்கு 10 ஆடணும். 2க்கு 10. 5th ஒன். அப்படி ஆக்கார் தரத்தரையா போயிருக்கு லாங் ஆஃப்ல. குட் ஸ்டாப் ஸ்டீ. ஒரு எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 1க்கு 8. ரொட்டாஸ் லாங் ஆஃப்ல பேன் பை உடையாண்டிப்பட்டி கடைசி ஓவர் வரையும் கொண்டு போய் மேட்சை வந்து த்ரில்லா வின் பண்ணியிருக்காங்க சொல்லலாம்.